இந்த காணொளியிலே முதல் நாள் முஹர்ரம் தலைப்பறை பார்த்த முதல் நாள் ஓத வேண்டிய துஆவையும் ஆயத்தையும் இங்கே பதிவு செய்கிறோம். கட்டாயம் இந்த துஆவை ஓதி வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி ஆண்டினுடைய அந்த புத்தாண்டை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தினுடைய தலைப்பிறை பார்த்ததற்கு பிறகு ஒரு அதி அற்புதமான துஆவை நாம் படிக்க வேண்டும். குர்ஆனினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தையும் ஓத வேண்டும். அதனால் பல நற்பலன்களும் பல்வேறு விதமான பாதுகாப்புகளும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பேரருளும் கிடைப்பதற்கு இந்த துஆவும் இந்த வசனமும் நமக்கு காரணமாக இருக்கும். ஏற்கனவே வருடத்தின் இறுதியில், அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி நாள் அசர் தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய ஒரு துஆவை நாம் கடந்த காணொளியிலே, இதற்கு முன்னால் பதிவு செய்த காணொளியிலே உங்களுக்கு சொல்லித் தருந்தோம். இந்த காணொளியிலே முதல் நாள் முஹர்ரம் தலைப்பறை பார்த்த முதல் நாள் ஓத வேண்டிய துஆவையும் ஆயத்தையும் இங்கே பதிவு செய்கிறோம். கட்டாயம் இந்த துஆவை ஓதி வாருங்கள். அவசியம் எல்லோரையும் ஓதச் செய்யுங்கள். குடும்பத்தில் வீட்டிலே பெண்கள், பெரியவர்கள், குழந்தைகள் அனைவர்களும் ஓதுவதற்கு முயற்சியுங்கள். வல்ல அல்லாஹ் இந்த வருடத்தில் அனைத்து விதமான ஹைறுகளையும் பரக்கத்துகளையும் அனைத்து விதமான ஆரோக்கியத்தையும் நமக்கு தந்து எல்லா விதமான முசீபத்துகள் சோதனைகளிலிருந்து நம் யாவரையும் பாதுகாத்து ஆரோக்கியமான நல்வாழ்வை தந்து திடீரென்று ஏற்படக்கூடிய ஆபத்துகள் முசீபத்துகள், திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்கள் அனைத்தையும் விட்டு காத்து ரட்சிப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துஆவை கற்றுத்தருவதும் நம்முடைய ஆசிரிய பெருமக்கள், நம்முடைய இறைநேசர்கள், நல்லோர்கள். குறிப்பாக அந்நஃபஹாத்துல் நபவியா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், ஹசனுல் அதவி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் பெருமகனார் எழுதியிருக்கிறார்கள். எஜிப்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். ஹிஜ்ரி 1300களிலே வாழ்ந்தவர்கள் இவர்கள் இந்த நூலிலே இந்த துஆவையும் இந்த வசனத்தையும் முஹர்ரம் மாதத்தினுடைய தலைப்பறை பார்த்தவுடன் ஓத வேண்டும். இதனால் என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். முதலில் அந்த வருடம் முழுக்க அல்லாஹுவின் பலன்களை அனுபவிப்பதற்கு இந்த துஆவும் ஆயத்தும் காரணமாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, ஷைத்தானுடைய பெருங்கொண்ட தீங்கிலிருந்து இந்த துஆவையும் வசனத்தையும் ஓதக்கூடியவர்கள் நிச்சயமாக பாதுகாப்பு பெறுவார்கள். 2. நமக்கு முன்னால் வாழ்ந்த பல இறைநேச பெருமக்கள், பல நல்லோர்கள் ஓதிய துஆ இது. எனவே அவர்களின் வழியிலே நாமும் ஓதுகிற பொழுது அவர்கள் எந்த இறைநேச பாதையில் சென்று அல்லாஹுவை அடைந்தார்களோ, அவனுடைய பேரருளை பெற்றுக் கொண்டார்களோ, இந்த உலக வாழ்க்கையையும் நாளை மறுமையையும் சிறப்பாக்கி கொண்டார்களோ, அதை பெறுவதற்கும் இந்த துஆ வழிவகை செய்யும் என்று ஹசனுல் அதவி என்று சொல்லக்கூடிய அந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்லித் தருகிறார். இந்த துஆவை நான் யாரிடத்திலிருந்து கற்றேன் என்பதையும் சொல்கிறார். அல்லாமா அபு அப்துல்லா முஹம்மது திமிர்தாஷ் என்று சொல்லக்கூடிய இறைநேச பெருமகனார், ஒரு ஜாஹித், அல்லாஹுவாலா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு இறைநேச செல்வர். இவர் கற்றுக் கொடுத்ததுதான் இந்த துஆவும் இந்த வசனமும். இதை ஓதுகிற பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன் கிடைக்கும் என்று ஹசனுல் அதவி தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாமா. அதோடு மட்டுமல்ல, மிக முக்கியமான இமாம்களில் கட்டுப்பட்ட ஹிஜ்ரி 1300களிலே வாழ்ந்த இமாம் ஷன்கீத்தி அவர்களும் சொல்கிறார்கள், நான் திமிர்தாஷ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன இந்த துஆவை என்னுடைய வாழ்க்கையிலே ஓதி வருகிறேன். அதனால் பல பலன்களை பார்க்கிறேன். ஷைத்தானுடைய பல்வேறு விதமான தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு பெறுகிறேன் என்று இமாம் ஷன்கீத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் இஆனத்து தாலிபின் என்று சொல்லக்கூடிய ஷாஃபி மதுஹபினுடைய ஃபிக்ஹ் நூலாக இருக்கக்கூடிய இஆனாவினுடைய ஆசிரியர் இமாம் திம்யாத்தி ரஹ்மஹுல்லா அவர்களும் சொல்கிறார்கள், இந்த துஆ ஓதப்பட வேண்டியது. நானும் இதை ஓதி வருகிறேன், தவறாமல் ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் மாதத்தில் தலைப்பறையில் ஓதி விடுவேன் என்று ஹஸரத் இமாம் திம்யாத்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி ஆகச்சிறந்த அறிஞர்களும் ஆகச்சிறந்த இறைநேச செல்வர்களும் ஓதிய துஆவை நாம் முஹர்ரம் மாதத்தினுடைய தலைப்பறை பார்த்தவுடன், அதாவது முஹர்ரம் மாதத்தினுடைய தலைப்பறை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே அந்த மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். நமக்கு தெரிந்த வசனம் தான், ஆனால் கொஞ்சம் எண்ணிக்கை மட்டும் கூடுதலாக இருக்கும். அந்த வசனம் என்ன என்றால் ஆயத்துல் குர்சி. எல்லாருக்கும் தெரியும் ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி يعلم ما بين أيديهم وما خلفهم إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இதுதான் ஆயத்துல் குர்சி. 3வது ஜுசுவினுடைய அந்த, அதாவது திருக்குர்ஆனுடைய 3வது ஜுசுவை நீங்கள் திறந்தால் முதல் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வசனம் இது.
ஒரு வசனம். இதற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது, பல்வேறு பாதுகாப்பை அல்லாஹ் தருவான், பல்வேறு விதமான அருளையும் பரக்கத்தையும் இந்த வசனத்தின் மூலமாக தருவான் என்று ஹதீசுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரூபித்திருக்கக்கூடிய பல ஹதீசுகளை நாம் வரிசைப்படுத்த முடியும். இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், முஹர்ரம் மாதம் தலைப்பறை பார்த்தவுடன் மக்ரிப் தொழுதுவிட்டு இந்த ஆயத்துல் குர்சியை 360 முறை உட்கார்ந்து ஓத வேண்டும். நீங்க பார்க்கறத பார்த்தா எப்படிங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து 360 தடவை ஓதுறது? குரானை உங்களை போன்று மனனம் செய்தவர்கள் வேண்டுமானால் ஒரு சில மணித்துளிகளிலே ஓதி முடித்து விடலாம். ஆனால் நாங்கள்லாம் பாமர்கள் ஆச்சே, நாங்கள் குரானை இப்பொழுதுதானே பார்த்து ஓதிக்கொண்டு வருகிறோம், அந்த அளவுக்கு வெரி ஸ்பீடாக எங்களால் குரானை ஓத முடியாத என்று நினைக்கலாம். வருடம் முழுக்க பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய இந்த வசனத்தை ஒரு நாள் கொஞ்ச நேரம் அதற்காக வேண்டி ஒதுக்கி 360 முறை ஓதுவதனாலே எந்த தப்பும் வரப்போவதில்லை. வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறது, ஏகதேசம் 360 நாட்கள். அந்த மொத்த நாளுக்கும் பாதுகாப்பை இந்த ஒத்தை வசனம் ஒரு நாள் உட்கார்ந்து ஓடுகிற பொழுது பெற்றுத்தரும் என்று ஹஜ்ரத் இமாம் அல்லாமா திமிர்தாஷ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த 360 முறை ஆயத்துல் குர்சியை ஓதி முடித்துவிட்டு அதற்கடுத்து ஒரு எளிமையான ஒரு துஆவை கற்றுத்தருகிறார்கள். அதையும் ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம யா முஹவ்விலல் அஹ்வால் ஹவ்வில் ஹாலி இலா அஹ்ஸனில் அஹ்வால் பிஹவுலிக வ குவத்திக யா அசீஸ் யா முத்தஆல். இதுதான் துஆ. இந்த துஆவை ஓதுவதற்குனால் ஆயத்துல் குர்சி ஓதிக்கிங்க 360 தடவை. அதுக்கு பின்னாடி ஒரு 3 தடவை ரசூலுல்லாஹ்வையும் ஸலவாத் சொல்லிக் கொள்ளுங்கள். ஸலவாத் சொல்லிவிட்டு இந்த துஆவை ஓதுங்கள். மறுபடியும் சொல்லித் தருகிறேன். அல்லாஹும்ம யா முஹவ்விலல் அஹ்வால் ஹவ்வில் ஹாலி இலா அஹ்ஸனில் அஹ்வால் பிஹவுலிக வ குவத்திக யா அசீஸ் யா முத்தஆல். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். இதுதான் முஹர்ரம் மாதத்தில், அதாவது ஹிஜ்ரி ஆண்டு பிறந்தவுடன் முஹர்ரம் மாதத்தில் ஓதக்கூடிய முதல் நாள் மக்ரிப் தொழுதுவிட்டு ஓதக்கூடிய ஆயத்தும் துஆவும். இதை ஓதுவதினால் பல பலன்களை உங்கள் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வருடத்தில் உங்களால் பார்க்க முடியும். ஹைரான பரக்கத்தான பாதுகாப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையப்பெறுவதற்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பு, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்களுடைய கல்வியில், உங்கள் ஞானத்தில், இன்ன பிற விஷயங்கள் அனைத்திலும் அல்லாஹுவின் பேரருளும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று திமிர்தாஷ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதை அல்லாமா ஹசனுல் அதவி ரஹிமஹுல்லா தன்னுடைய அந்நஃபஹாத்துல் நபவியா என்ற நூலிலே பதிவு செய்கிறார்கள். ஓதுவோம், நிச்சயமாக இதன் மூலம் பல பலன்களை பெறுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.